சேலத்து இளம் சிங்கம் தமிழன் பார்த்திபன். I see private 464 Captain Jagdish reporting, sir. Battalion Cadet Terminal salute. நம்ம எல்லாரும் இப்போ எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் மக்களை பாதுகாக்க வந்திருக்கோம். 8 மணி நேரம் வெயில நிக்கணும், நிப்பியா? தண்ணி குடிக்க கூடாது, குடிப்பிய குடிக்காம இருப்பியா? வெயில நிக்கணும், நிப்பியா? என்ன ரைமிங்கா பேசுற? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. Okay, boss. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல், முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். டிஎம்கேவா டிவிகேவா, தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. இதனால தாண்டா காவல்துறை அனுமதி மறுக்குது. பெண் காவலர் சாலையில வந்து குறுக்க போயிட்டு இருக்காங்க. அவங்க மேல வந்து வண்டியை கொண்டு ஏற்றி அந்த பெண் காவலர் பறந்து போய் வந்திருக்காங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். எல்லாரையும் ஏசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான், ஓட்டுக்காக காசை வீசுறான். வணக்கம் சாட்டேனா, வணக்கம் 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 அண்ணா, வணக்கம் 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 சார். கூட பாத்தீங்களா? சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க, பாத்துக்கோ. மோசமான பயலுங்க, நம்ம பயலுங்க பாத்துக்க. பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. நாங்க தளபதி அப்படின்னா காலி பண்றோம். தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறா, 100 பேர் சைக்கோ இருக்கிறா. நீ என்ன மென்டலா? நான் மென்டல் இல்லடா, பைத்தியம் பைத்தியம் முத்திருச்சு. சட்டை என்ன? நீங்க தேனிக்கு போன மாதிரி சேலத்துக்கு வந்துடாதீங்க. சேலத்துக்கு வந்தா உங்களை உயிரோட கொன்னுருவோம். ஒரே வெட்டு. பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. அதுன்னு பழைய அசோகன் ஸ்டைல்ல பேசிட்டு இருக்காங்க. ஒன்னைய பிடிச்சி கொன்னு கொலை எடுத்து உன் கழுத்து அறுத்து. ஏய் யாரா நீங்க? 234 தொகுதியிலும் அடுத்த 15 நாள்ல இருந்து கூட்டம் நடைபெற போகுதுடா. 234 தொகுதி வரும். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? உங்க அண்ணன் விஜயனுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை உங்க கட்சியை உரிச்சு உப்பு கண்டம் போடுவோம். நேத்து மழையில முடிச்ச காலம் மாறுற மாதிரி வேம்புலி அச்சு சாத்திரி வேண்டாம். என்ன ஜோக் கட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக்? நீ தேனிக்கு வந்தாதான் ஒருத்தன் ஆம்பளன்னா, நான் தேனிக்கு போனா அவன் தேனி வண்டி வெளியே போயிட்டான். கண்டிஷன் பெயில தல்லாகுளம் ஸ்டேஷன்ல 10 நாள் கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். நம்ம பொழப்பு இப்படி நாரி போச்சே. இருக்கட்டும், வெளியாள் யாரும் பார்க்கல இல்ல. இப்ப தேனிக்கு வா அப்படின்னாங்க, இப்ப சேலத்துக்கு வான்றாங்க. ஒருத்தன் வந்துடுறான், இப்போ கலிபோர்னியாவுக்கு வந்தாதான்டா நீ ஆம்பளை, நீ அமேசானுக்கு வந்தாதான்டா ஆம்பளைங்கிறான். என்னடா இது? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? நான் உண்மையிலே ஆம்பளை நிரூபிக்கணும்னா தாவேக்காரனுக்கு நான் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். என்னவா இருக்கும்? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தூய சக்தி டிவிக்கு, 2 பேருக்கு தான் போச்சு. மொத்த தாவேக்காவும் ஒரு பக்கம், தாட்டை துறை மட்டும் ஒரே பக்கம். அவர் ஒரு ஒத்த ஹேண்டில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த பிராண்ட உடைக்கிறதுலாம்டா நான் பெரிய ஆளு. அந்த பிராண்டு, எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்ட உடைக்கிறதுலாம் நான் பெரிய ஆளு. பாத்துருவோமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் இவங்கள மாதிரி பம்ப மாட்டேன், எந்த இடத்துலயும் சரண்டர் ஆக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கமலஹாசன் எதிர்த்து நின்றாரு. எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். என் படலையில கை வச்சிருவாங்களோ பயம், எங்க கணக்கு வரியை பார்த்து ஏதாவது பிடிச்சிருவாங்களோங்கிற பயம் எல்லாம்
போய் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ரஜினி அவர்கள் சொல்லவே வேணா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாரு. சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்புக்காங்க ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, அஜித் அவர்கள் ஒரு மேடையில ஓப்பனாவே கருணாநிதி இருக்கும் போது பேசியிருக்காரு. இவங்க எல்லாமே கொஞ்சம் போல்டாவே பேசக்கூடிய ஆளுங்க தான். இவன் கரெக்டான ஆளியா? கருணாநிதி அவர்களுக்கு ஊரெல்லாம் செலவு வைக்கணும்னு பேசினாரு. மெர்சல் படம் வருது இல்லையா 2017, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் போய் சந்திச்சார் அவர் வீட்டுல. இவர் பம்மாதி இடமே கிடையாது. வந்துட்டியா? நீ சட்டை பண்ணுவியா? என்ன என்ன? ஐயோ அட யமன்டோ யமதர்மராஜ் சார், நீங்க அதே சார், உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். உங்க கூட்டத்துல ஒருத்தர் இறந்தாங்க. அதுதான், அது சன் நியூஸ்ல ஏதாவது உருட்டுவாங்க ப்ரோ, அது பொறுமையா பாத்துக்கலாம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான், எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம்